गाइस वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए अनियन के एक और नए पार्ट के साथ और यार बहुत ही कमाल की ये मूवी है। बाकी देखते हैं कि यार अब अम्मी की जो रैमो वाली पर्सनालिटी है वो तो चली गई है कहीं ना कहीं, उसको तो नंदिनी ने हटा दी क्योंकि नंदिनी ने एक्सेप्ट कर दिया है उसको जो लड़के अम्बी को एक्सेप्ट कर दिया है। लेकिन अब मेन चीज़ ये है कि अपरिचित की पर्सनालिटी कैसे जाएगी, क्योंकि भाई अपरिचित बहुत अलग है और जो अम्बी है वो बहुत अलग है। तो स्टार्ट करते हैं इस पार्ट का। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। इज दिस अम्बी? இப்ப நீங்க பார்த்தது படம் போடுறதுக்கு முன்னாடி காமிக்கிற நியூஸ் ரீல் இல்ல, நம்ம இந்தியா தப்ப விட்ட தருணங்களின் தொகுப்பு. இது ஒன்னும் ஆன்மீக சொற்பொழிவோ கலை நிகழ்ச்சியோ கட்சி கூட்டமோ சுவிசேஷ கூட்டமோ இல்ல, நம்ம மனசாட்சியை தொட்டு பார்க்க போற கூட்டம். 57 வருட சுதந்திரம், 100 கோடி மக்கள், 33 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, அதுல பாதிக்கு மேல விவசாய நிலம், 10 ஜீவநதிகள், 1 லட்சம் தொழிற்சாலைகள். இவ்வளவு இருந்தும் இந்தியா உலக நாடுகள் வரிசையில பொருளாதாரத்துல 49வது இடம், ரூபாயோட மதிப்புல 44வது இடம், சுத்தம் சுகாதாரத்துல 20வது இடம், எய்ட்ஸ் அதுல 2வது இடம், ஊழல்ல 3வது இடம். உங்கள யாராவது சொல்ல முடியுமா? நல்ல பிரதமர்கள் அமையலீங்க, நல்ல முதலமைச்சர்கள் கிடைக்கலீங்க, நல்ல மந்திரிகள் இல்லீங்க, நல்ல அதிகாரிகள் இல்லீங்க, நல்ல போலீஸ்காரங்க இல்லீங்க. இப்படி நல்ல நல்ல மத்தவங்கள சொல்றோமே, நம்மள எத்தனை பேர் நல்ல குடிமகனா இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்மளோட கடமையை ஒழுங்கா செய்யறோம்? கிரிக்கெட் டீம்ல ஒரு நல்ல கேப்டன் இருந்தா மட்டும் இந்தியா ஜெயிச்சிடாது. 11 பேர் ஒழுங்கா ஆடினாதான் ஜெயிக்க முடியும். அதுல ஒருத்தர் சரியா ஆடனா கூட உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது? 100 கோடி தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் இந்தியா. பிரதமர், முதல்வர், மந்திரி, அதிகாரி, நீ, நான் எல்லாரும் தனி மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சாதான் இந்த நாடு முன்னேறும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இவர் திருவாளர் பொதுஜனம், இவரோட தினசரி நடவடிக்கையை பாருங்க. ஐயா दारू पीने में? अरे ये तो रियलिटी है यार, सिगरेट पीने में। அறிவிருக்கடா பரதேசி. நிறைய இருக்கு பாத்துக்கடா. सही बात है यार। இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னத்த பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வேற अच्छा ஏதாவது வேலை செய்றீங்களா? என் ரேஞ்சுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அப்ப வருமானம்? அப்பா கொளுத்து வேலை, அம்மா கூலி வேலை, சில சமயம் தட்டு கழுவுவாங்க. செலவுக்கு காசு கொடுப்பாங்களா? इतनी गलत बात है यार। குடிக்குவேன். सीरियसली என்ன வேலை கொடுத்தா செய்வீங்க? ஆ? இப்போ நான் டியூட்டியில தான் இருக்கேன். என்ன பேச வச்சு டயர்டாகாத, ऐसा बदतमीज மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க ड्यूटी पे வேண்டியது. ये सब இவனை कर என்ன रहा है। பண்ணலாம் சொல்லுங்க. இந்த மாதிரி சோம்பேறி எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லைங்க. கடுமையா தண்டிக்கணுங்க. சத்தமா அததான் நானும் செஞ்சேன். ओ, ये दिखाएगा किसने मार दिया। இந்த தண்டனைக்கு பேரு பூயோதம். ஒழுக்கம் இல்லாம எந்த லட்சியமும் இல்லாம மிருகங்களை மாதிரி தெரியறவங்களுக்கு நரகத்துல கொடுக்கிற தண்டனை. பசிக்குதா? இந்த பணம் பணம் நினைச்சல்ல, பணத்தையே சாப்பிடு. यार ये सब दिखा எவ்வளவுதான் रहा है। சம்பாதிச்சாலும் அவனால 1 லட்சம் ரூபாய்க்கு மேல திங்க முடியல. பீதி புடுங்கி செத்து போயிட்டான். அநியாயமா வாழக வசூலிச்சவனுக்கு தாமசிர நரகம்.
பிரத்தியாரோட பொருளை கொள்ளடிக்கிறவனுக்கு கிடைக்கிற தண்டனை, ஆக்சிடென்ட்ல அடிப்பட்டவருக்கு உதவாம போனவனுக்கு அந்த கோபம், கொடுத்த காசுக்கு நல்ல சாப்பாடு போடாதவனுக்கு கும்பி பாகம், தரமில்லாத பொருளை தயாரிச்சவனுக்கு கிருமி போஜனம், அடுத்த அடிபட்டு கிடந்த அலட்சியம், நல்ல சாப்பாடு போடுறது அலட்சியம், தரமான பொருளை தயாரிக்கிறது அலட்சியம், விதிகளை கடைப்பிடிக்கிறது அலட்சியம், கடமையை செய்யறது அலட்சியம், டாக்ஸ் கட்டுறது அலட்சியம், ஓட்டு போடுறது அலட்சியம், ஓட்டு போட்ட மேல அலட்சியம். कर रहे हैं ये। இப்படி சின்ன சின்ன அலட்சியங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மெகா அலட்சியமாயி அதுவே நம்ம தேசிய குணமாயிடுச்சு, நம்ம ஜெயில பதிஞ்சிடுச்சு. அதனாலதான் இன்னும் முன்னேறாம இப்படியே இருக்கிறோம். सही बात है। ஆனா நான் விட மாட்டேன். सबको मार இனி दूंगा। யாரு அலட்சியமா இருந்தாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி நரக தண்டனை தான். Quick. Cover all the exits. पुलिस Quick, मार quick. देगी क्या? மிஸ்டர் அன்யன், எஸ், இந்த சின்ன தப்புக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனையா? தப்பு என்ன பனியன் சைஸா, ஸ்மால் மீடியம் லார்ஜ், விளைவோட சைஸ பாருங்க, எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். सब இதுக்கெல்லாமா கொல்லுவாங்க? crazy हो गए। இதுக்கெல்லாம் யாரு கொல்ல போறாங்கிற தைரியத்துல தானே இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அது எப்படி நீங்க சட்டத்தை கையில எடுத்துக்கலாம்? நீங்க சட்டத்தை மீறலாம், நான் சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாதா? जनता तो crazy हो கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு? இருக்கு, 57 வருஷமா இருக்கு. அப்புறம் ஏன் இந்த தப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு? கொலை, கொள்ளை, கற்பழிப்புக்கு தான் கடுமையான தண்டனை இருக்கு. அதை செய்ய எல்லாரும் தயங்குறோம். ஆனா அந்த சின்ன சின்ன தப்புலாம் யாருக்கு தெரிய போகுது? தெரிஞ்சாலும் ஃபைனை கட்டி தப்பிச்சிடலாம், மாட்டினாலும் லஞ்சம் கொடுத்து வெளியில வந்துடலாம்னு தயங்காம செய்யறோம். நான் சொல்றது தப்பு செய்யறவங்களுக்கு வலிக்கும், நாட்டு மேல அக்கறை உள்ளவங்களுக்கு உரைக்கும். சாரி. ஓவர். Any questions? यार क्या बातें कर रहा है परिचित, बहुत सही बातें। So, இப்போ நீங்க பார்த்தது எனக்கு வந்த முதல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அறிமுக தண்டனை. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். செஞ்ச தப்புக்களை சரி பண்ணிக்கங்க, இல்ல நான் என் வெப்சைட்ல உள்ள அத்தனை குற்றவாளிகளையும் அட்டவணை போட்டு தூக்கிடுவேன். ஷூட் பண்ணாதீங்க, அவன் எனக்கு வேணும், உயிரோட வேணும். வெளியே போற எல்லா கேட்ஸும் க்ளோஸ் பண்ணுங்க இமிடியேட். अब हड़कंप मच गई और कैसे भागेगा? ऐसे गो 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 He's missing. சொன்ன மாதிரியே போட்டோ விட்டீங்கல்ல? वो गायब हो गया परिचित। कैसे हो सकता है इतनी चिंता? वही देखना यहाँ पे इतना भोला Please, भाला picture. बना है। அவன் முடிய கிராபிக்ஸ்ல ரிமூவ் பண்ணி காட்டுங்க. ஓகே Anyan.com என்னாச்சு? சார் மொத்தம் 1.5 லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாயிருக்கு. ஆ. இதுல யாரை தேர்ந்தெடுத்து என்ன பனிஷ்மெண்ட் எங்க எப்ப கொடுப்பான்னு Good கண்டுபிடிச்சு luck. அவனை மடக்கி பிடிக்கிறது கஷ்டம் சார். ஒன்னு செய்யுங்க. எப்படியும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஃபோன் கனெக்ஷன் தேவையில்லையா? जब इसको पता लगेगा इसके भाई ने அப்ப क्या அவன் எந்த complaint ஃபோன் किया லைன்ல இருந்து है, ஓபன் பண்ணி படிக்கிறான்னு பாருங்க. मतलब कि क्या क्राइम किया है। ஐயோ, ओह ये अम्बी की तरह हो जाएगा, ये अम्बी भी है। வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் தான் வருமான வரி வசூலாகும். இன்னைக்கு ஒரே நாள்ல 15000 கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் கட்டாதவங்க எல்லாம் கட்டியிருக்காங்க. இந்தியா ஏழை நாடுன்னு யாருங்க சொன்னது? சார் Just because of அம்பி. ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சாச்சு சார். குட். எந்த ஏரியா? திருவல்லிக்கேணி துளசிங்க பெருமாள் கோவில் தெரு சார். இதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க சார், நடந்த 5 கொலைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே ஆள் தான் சார். அவன் ஃபோன் நம்பர் இதே தான் சார். என்னது? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே நம்பர், கம்ப்ளைண்ட்ட பிரிச்சு படிச்சதும் ஒரே நம்பரா? मल्टी पर्सनालिटी डिसऑर्डर। அந்த ஃபோன் நம்பர் யார் பேர்ல இருக்கு பாரு. சிக்னல்ல கோயில் வாசல்ல ஒரு वो பிச்சைக்காரன் उसके पापा இல்ல. के नाम पर होगा। ஊரே லாண்டரிக்கு போட்டு எடுத்தாப்ல இருக்கு. ரிமார்க்கபிள் சேஞ்ச். இனிமே அமெரிக்கா மாதிரி வருமானம் அலட்டிக்காது. ராமானுஜம் ஐயங்கார் பேர்ல இருக்கு சார். சார், அண்ணியனோட முகம் இப்படிதான் இருக்கும் சார்.
हाँ अम्बी की तरह अम्बी तिलक और वो कर लेंगे நீங்க கேட்டது கிடைச்சுதான் ஹாப்பी தானே यार जब इसको पता लगेगा कि उसमें तो भाई ये बीमारी है देखना कितना सिंपल बंदा है तो पकड़ेंगे मुझे लगता है। ये पुलिस वाला भी इसकी वजह से। यार, पर उसका दोस्त साथ देगा कि नहीं वो देगा ஒரு பேட்ச் மாறி போங்க यार देखना ओ भाई ये तो अम्बी ने कुछ अंदर अलग ही बना रखा है சார் இவன் தான் சார் கல்பிரேட் கன்ஃபார்ம் ये मार देगा क्या अम्बी को मार देगा यार எதுக்கு என் பையனை அரெஸ்ட் பண்ணீங்க 5 கொலை பண்ணிருக்கான் கொடூரமா சார் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும் இவன் என் ஃப்ரெண்ட் அம்பி சும்பி இவன் தான் அன்யன் இல்ல சார் ஏதோ தப்பு நடந்திருக்கு மிஸ்டேக் இவன் ஒரு அம்மாஞ்சி சார் Do you think I am a fool? நானும் தான் நாமம் போட்டிருக்கேன் அம்மாஞ்சியா I know my job. Mo. अब अम्बी अब वो नंदिनी बोली क्या एग्जैक्टली वही हो रहा है। பேர் என்ன பி ராமானுஜம் அப்பா பேரு பார்த்து சாரதி இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு இருக்க நான் யாரையுமே கொன்னதில்ல ரயில்வே கேட்டரிங் கான்ட்ராக்டர் கொன்னியா கொல்லல अपरिचित आएगा नहीं तब तक बाहर போய் சொல்லல சார் இந்த புலகாண்டிய 10 நிமிஷம் என்கிட்ட விடுங்க எல்லாம் உன்னை தானா வர வைக்கிறேன் சாரி என்ன அடிக்க போற போல இருக்கடா அவர்கிட்ட சொல்றேன் என்ன பத்தி சாரிடா அம்பி எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு ஏய் சாரி கடங்கரா நீயுமாடா சரி நீ வெளிய போ பார்த்து சார் படாத இடத்துல பட்டு பிராணம் போயிட போறது போடா அண்ணா எனக்கு எதுவும் தெரியாது ப்ளீஸ் ஏண்டா நான் भाई साहब यार ये क्या हो गया मतलब अपरिचित जो है बेसिकली वो बिल्कुल ऑपोजिट है अम्बी से है ना अम्बी को सब भोला भाला ही समझता है लेकिन इसमें अम्बी की भी गलती नहीं है उसको बीमारी ही ऐसी है कुछ अब लेकिन जब उनको पता लगेगा इस पुलिस को तो ये बचाएगी अम्बी को कि नहीं बचाएगी तो लिटरली क्लाइमेक्स सीन बहुत ज़बरदस्त होने वाला है एग्जैक्टली मुझे तो ये चीज़ का सस्पेंस हो रहा है कि लाइक जो नंदिनी है वो अपना मुंह खोलेगी मतलब उसको तो पता है कि उसको क्या डिसऑर्डर है मल्टीपल पर्सनालिटी डिसऑर्डर है सो उस मुझे ये नहीं समझ आ रहा है कि लाइक नंदिनी कब बोलेगी उसको कैसे बचाएगी सो वो चीज़ों के लिए मैं बहुत ज़्यादा एक्साइटेड हूँ आगे देखने के लिए वही तो गाइस यही था हमारा रिएक्शन आप लोगों को कैसा लगा प्लीज़ कमेंट करके जरूर बताइएगा अगर अच्छा लगे तो प्लीज़ इस वीडियो को लाइक करिए शेयर करिए कमेंट करिए और अगर इस चैनल पर नहीं हो तो सब्सक्राइब करिए बाय बाय